வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்டைல்ல டீ கடையில விற்கிற உள்ளி வடா. தமிழ்ல சொல்ல போனோம்னா நம்ம ஊர் வெங்காய வடை. சுட சுட டீயோட சாயங்காலம் இந்த 2 வடை ஒரு கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது ஹெல்த்தி இல்லை தாங்க, பட் என்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஓகே தான். பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. ரொம்பவே ஈஸியும் கூட. ஒரு 10 நிமிஷத்துல இந்த வடையை நீங்க பண்ணிடலாம். இந்த வடைக்கு 2 மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 வெங்காயம், 2வது மைதா. பெரும்பாலும் இந்த வடையை நம்ம டீ கடையில் பார்க்கும்போது எதில் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, வாங்கி சாப்பிடுவோம். பட் வீட்டில் பண்ணும்போது தான் தெரியுது இதை மைதாவில் தான் பண்ணுறாங்கன்னு. இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை நீங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு உதுத்து விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ மெலிசா வெங்காயத்தை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்க்கும் போது அது நல்லா தண்ணியை ரிலீஸ் பண்ணும். அந்த தண்ணியே நம்மளுக்கு மாவு பிசையறதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா கை போட்டு வெங்காயத்தை இந்த உப்போட ரப் பண்ணி விட்டுருங்க. எல்லா வெங்காய பீசஸ்லையுமே உப்பு படணும். இப்போ வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா வாஷ் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை பொடிப்பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில காம்பை நீக்கிட்டு இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் பொடியும் சேர்க்காம நேச்சுரலாக அந்த ஆரஞ்சு கலர் கொண்டு வரதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, காரத்துக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சிவப்பு மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி காரம் இருக்காதுங்க, ஆனால் வடைக்கு நல்ல கலர் கொடுக்கும். சில கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலருக்காக கலர் பொடி சேர்ப்பாங்க, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு ஓரமாக வச்சிடுங்க. உப்பு வெங்காயத்தோட ரியாக்ட் பண்ணி நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம தனியாக வச்சிடுறோம். இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பிசைஞ்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு சேருங்க, அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரிப்பாக நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். பட் இந்த அளவுக்கு மொத்தமாக நான் 1/2 கப் மைதா மாவு தான் சேர்த்தேன். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே நம்மளுக்கு போதும். நல்லா மாவு சேர்த்து சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எக்ஸஸாக ஏதாவது மாய்ஸ்சர் இருந்தாலுமே உங்களுக்கு வெங்காயம் விட்டு வெளியே வரும். இந்த ஸ்டேஜில் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மொத்த மைதாவுமே சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டு பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வடை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். கையில் இருக்கிற ஈரப்பதமே உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு போதுமாக இருக்கும். ஒரு சின்ன பந்தளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உருட்டின மாவில் நீங்கள் தம்பு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே லைட்டாக ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆன அந்த மாவை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளி வடை ரெடி. சில கடைகளில் இதை அப்படியே ரவுண்டாகவே பொரிச்சு எடுத்து உங்களுக்கு போண்டா மாதிரி விற்பாங்க. லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி பொரிச்சு எடுக்கும் போது உள்ளேயுமே ஈவனாக வேகும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் வடையை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகவும் கிறிஸ்பியாகவும் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா சூடாக ஒரு சாஸ் கூட சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா கரகரன்னு இருக்கும். வெங்காயத்தோட ஸ்வீட்னஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்குன்னா இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.